சில்லப்பா சுவாமிகளை குருவாகக் கொண்ட எங்கள் சிவயோக சுவாமிகள் தம்மை வந்தடைந்த புனிதர்களை தாய் போலாதரித்து பேரருள் புரிந்து அவர்களுக்கு ஞானோபதேசம் நல்கினாரே. அதில் ஒன்றினை இங்கு பார்ப்போமே வாரி. கழிப்பதற்கு பதிலாக உங்களை பற்றி நீங்கள் படிப்பதில் நேரத்தை செலவழிப்பது நல்லதாகும் என்றார் சுவாமிகள் ஒரு நாள். இதன் பொருளாவது எங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கே பொறாமை வருகிறது, எங்கே கோபம் வருகிறது, எண்ணத்தில் எனக்கு ஆசை வருகிறது, யார் மேல் வெறுப்பு வருகிறது, யார் மேல் விருப்பு வருகிறது, எவ்வளவு நேரம் என்னால் மன ஒருமைப்பாட்டோடு சுவாமி கும்பிட முடிகிறது, எவ்வளவு நேரம் வங்கி கணக்கில் மனம் ஓடுகிறது என்று கற்று என்னுடைய பலம் என்ன பலவீனம் என எனக் கற்று என்னை சுத்தமாக்குவதில்தான் ஆன்மீக முன்னேற்றம் உண்டு என்று அறிவோமே நாம். உள்ள சுத்தத்திலேதான் மனம் ஒருபட்டு ஆன்மா பிரகாசிக்கும் என்றும் அறிவோமே நாம், என்றும் அறிவோமே. உள்ளம் புனித ஒளியாய் துலங்க குருவின் அவசியத்தை உணர்ந்த ஞான சாதகர்கள் சிவயோக சுவாமிகளை சென்றடைந்து ஞானோபதேசம் கேட்டு உள்ளம் பூரிப்படைந்து துறவிகளாய் பரிணமித்தார்களே. அவர்கள் பருகிய ஞானோபதேசம் ஒன்றினை பார்ப்போமே நாம் வாரீர் நீங்கள். நீங்கள் மலையை பார்க்கும் போது மரங்களை காண்பதில்லை, நீங்கள் மரங்களை காணும் போது மலையை காண்பதில்லை என்றார் சுவாமிகள் ஒரு நாள். இதன் விளக்கமாவது திருமந்திரம் சொல்லும் பொருளாகிய மரத்தில் செய்த யானையாம் யானையாக பார்க்கும்
இரண்டில் ஒன்றே உணர முடியும் என்று அறிவோமே மங்கள் வெளிச்சத்தில் கயிறு பாம்பாக தெரிகிறது. வெளிச்சம் வந்தவுடன் கயிறே உள்ளது என்று தெரிகிறது. ஞானம் வர அஞ்ஞானம் நீங்கும் என்றதே பொருள் என அறிவோமே நாம். பொருள் என அறிவோமே நாம். பொருள் என அறிவோமே நாம். மார்க்கண்டு சுவாமி வேலை பார்த்த காலத்தில் அவர் தங்கியிருந்த விடுதியறைக்கே சிவயோக சுவாமிகள் சென்று ஆன்மீக உபதேசங்கள் செய்து அவரை ஆட்கொண்டு தமது பெருங்கருணையினால் அவரை மகோன்னத நிலைக்கு உயர்த்தினாரே என்று அறியீரே நீங்கள். மார்க்கண்டு சுவாமி போன்றோர்க்கு அருளிய ஞானோபதேசம் சில பார்ப்போமே நாம். வாரீர் சாதகரே உள்ளே செல்ல ஓர் உட்கதவு இருக்கும்போது ஏன் வெளிக்கதவை திறக்கிறீர்கள் என்று சொல்லி எல்லாம் உள்ளேதான் இருக்கிறது என்றும் ஒரு வாசகம் சொல்லி பின் அதாவது அறநூல்களையோ வேறு எந்த நூல்களையோ கற்றுத் தேர்ந்தாலும் சுயமுயற்சியினால் பாடுபட்டு எமது பலம் எது எமது பலஈனம் எது என்பதை அறிந்து பலஈனத்தை நீக்கி பலத்தை அதிகரித்து அகமுகமாக ஆன்மீக சாதனைகள் செய்து மனத்தை ஒடுக்கி மறைந்திருக்கும் எமது தெய்வீகத்தை வெளிக்கொணர்ந்தால் அன்றி வேறு வழியில்லை என்றார் போலுமே என்று இன்னவாறு பல பல ஞானோபதேசங்களை வழங்கி நண்பராயிருந்து தமது அடியார்களை மேல் நிலைக்கு உயர்த்தினார் என்று அறிவோமே என்று அறிவோமே
சிவயோக சுவாமிகள் சாதுக்களுக்கு அருளிய ஞானோபதேசங்களில் அதி உயர்ந்த நிலையில் உள்ள ஞான சாதனை ஒன்று பற்றி ஒரு முறை கூறினாரே. அதனை இங்கு பார்ப்போமே வாரீர் நீங்கள். உயர்ந்த நிலையில் நீங்கள் மனத்தை கூட கட்டுப்படுத்த தேவையில்லை. ஏனெனில் மனத்தை கட்டுப்படுத்த இன்னொரு 2ஆம் ஆள் தேவை. ஒரு நேரம் வரும், அந்நேரத்தில் மனம் சுயமாகவே அமைதியாகிவிடும் என்று அருளினாரே. அதாவது நாம் ஒருவரே உள்ளோம், எம்முள்ளே இருவரில்லை. மனம் என்ற ஒன்றே 2ஆம் ஆளாக கூத்தாடுகின்றது. ஆகவே பக்குவ நிலை அதிகரிக்க அதிகரிக்க மனம்தானாய் அமைதியுற்று அடங்கிவிட எஞ்சி நிற்பது உண்மையான நமது சொரூபம் என்று விளங்கிக் கொள்வோமே. அச்சொரூப நிலையில் யாம் போவது வருவது யாதுமற்று எங்கும் உள்ள ஒருவராய் நிற்போம் என்றும் அறிவோமே என்று இன்னவாறு சிவயோக சுவாமிகள் உண்மைகளை எடுத்து உரைத்தாரே. அறியீரே நீங்கள் அறிந்து எம்மை நாம் புரிந்து கொள்வோமே. எம்மை நாம் புரிந்து கொள்வோமே. உயர்ந்த ஞானோபதேசங்களை தம்மடியார்க்கு கருணை மிகுதியினால் சொல்லி அருளிய தவயோக சிவயோக சுவாமிகள் ஒரு முறை சொன்னாரே, கேளிரே நீவே. உயர்ந்த ஆன்மீக நிலையில் குரு எங்கே, சீடன் எங்கே, எல்லாமே பிரமம்தான் என்றாள் சுவாமிகள். அதாவது
ஞானோபதேசங்களை அள்ளி வழங்குகிறார் சிவயோக சுவாமிகளே. வாரீரே சாதகரே, வந்து அள்ளி பருகி துன்பப்பிணி போக்குவீரே. போக்கி பிறர்க்கும் அள்ளி பருக வாய்ப்பளிப்பீரே. கொடுக்க கொடுக்க குறையாத செல்வம் இதென்று அறிவீரே. ஜீவாத்மாவாகிய நீயே ஆத்மாவை அறிதல் வேண்டும். இதற்கு மன ஒருமைப்பாடு அவசியம் என்றார் சுவாமிகள் ஒரு நாள். அகங்காரம் என்னும் தனித்துவத்தை இழந்து விரிந்து ஆத்மாவாகி விடுவதற்கு சிதறுண்ட மனமானது ஒருமைப்பட்டு உள் அகத்தே விரிய வேண்டும் என்று சொன்னார் போலுமே. உள்ளத்திலிருந்து வருவதையே பேச வேண்டும், இல்லையே பேசவே வேண்டாம் என்றார் சுவாமிகள் ஒரு போது. எண்ணுவதை பேசுவதும் பேசியதை செய்வதுமாகிய திரிகரண சுத்தியே தவம் அல்லது அறம் என்று வேதங்கள் பேசும்போது, உள்ளத்திலிருந்து வருவதை விடுத்து வேறொன்று பேசினால் பொய் பேசுதல் என்ற பாவம் சூழுமாதலால் பேசவே